மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி திருமாவளவன் அவர்கள், அருமைக்குரிய அண்ணன் TKS அவர்கள், நம்முடைய தோழர் முத்தழகன் அவர்கள், இங்கே வருகின்ற அன்பிற்குரிய நண்பர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரிய தம்பி முக்தார் அவர்களும் சகோதரர் பாஷா அவர்களும் இணைந்து ஒரு அருமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்தார் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவரை பற்றி ஊடக உலகிலே அறியாதவர்கள் இருக்க முடியாது. தனக்கே உரிய ஒரு தனி பாணி வகுத்து கொண்டு எதிரே உட்கார்ந்திருக்கின்றவர்களை நக்கலும் கிண்டலுமாக கேள்விக்கணையிலே துளைத்து என்ன பதிலை சொன்னாலும் அதிலே ஒரு வம்பை கண்டுபிடித்து கடைசியில் வந்தவர் ஏன் இவரிடம் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு விவாத நிகழ்ச்சியை, ஒரு நேர்காணலை நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தனி திறமை படைத்தவர். அடிக்கடி நாங்களெல்லாம் ஊடக விவாதத்திற்கு போகிறோம். அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் சொல்வார்கள், தலைவரை எல்லாம் ஒத்துக்கிடுங்க, ஆனால் அந்த ஒரு பாவி இந்த முக்தார்கிட்ட போய் மட்டும் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அவரிடம் மாட்டி தங்களுடைய பெருமைகளை எல்லாம் இழந்து சொல்ல வந்த கருத்துக்களையும் மறந்து இறுதியில் மிகுந்த வருத்தங்களோடு வெளியே சென்றதையெல்லாம் நாம் நேர்காணலில் பார்த்திருக்கிறோம். ஆனால் முக்தார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதற்கு அவர் எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவருடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கே போக முடியல, ஸ்கூலுக்கே போக முடியாத ஒரு கட்டாயம். அந்த போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வேற பள்ளிக்கூடங்களிலேயும் அந்த குழந்தைகளை சேர்த்து கொள்ளவும் தயாராக இல்லை. அப்படி ஒரு மிரட்டல். வலதுசாரி பாசிச ஊடகங்கள் அவருடைய கேள்வி கணைகளை பொறுக்க முடியாமல் அவரை தனிப்பட்ட முறையிலே தாக்குவதற்கு பதிலாக அவருடைய குடும்பத்தையும் அச்சுறுத்தலுக்கு உண்டாக்கின நேரங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவர் மனம் சஞ்சலப்பட்ட போது அவரோடு இருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊடகவியலாளர் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவரை ஆசுவாசப்படுத்தி இதை தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், உங்களைப் போல விலை போக முடியாத ஊடகவியலாளர்கள் மிக மிக குறைவு, எல்லோருமே மிக தெளிவாகத்தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்திலே எல்லோரும் சமரசம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் தம்பி முக்தார் அவர்கள் எந்தவித சமரசத்திற்கும் உட்படாமல் எந்தவித விளைவுகளையும் சந்திப்பதற்காக, அதற்காக தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமல்ல அவர் குடும்பமும் இதற்காக மிகப்பெரிய சிரமங்களை மேற்கொண்டதை நான் அறிவேன். அதுதான் இன்றைக்கு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி. ஆகவே வரக்கூடிய காலத்திலே இந்த ஊடகங்களுடைய பங்கு மகத்தானது. அதுவும் புதிதாக வருகின்ற தொழில்நுட்பங்களை பார்த்து நமக்கே பயமாக இருக்கிறது. இந்த AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது பிறகு இப்போ AGI என்று சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் என்ன செய்ய போகிறது, எப்படி இந்த உலகத்தை மாற்றி போட போகிறது? உலக நாடுகள் கூடி பேசுகின்ற போது கூட போப்பாண்டவரே அதற்காக அறைகூவல் விடுக்கிறார். தயவு செய்து இந்த புதிய தொழில்நுட்பத்தை வைத்து இந்த உலகத்தினுடைய மனித உறவுகளை சீரழித்து விடாதீர்கள். நாம் இதுகாலம் உருவாக்கி வைத்திருக்கின்ற நிறுவனங்களை அழித்து விடாதீர்கள். 21ஆம் நூற்றாண்டு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஜனநாயகம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, குடும்பங்கள், திருமணங்கள், உறவுகள், வாலிபம், வயோதிபம், இதை போன்ற ஒவ்வொரு மனித கூற்றையும் நாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே சிதைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஊடகங்களுக்கு இந்த வலிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சச ஊடகங்களை இந்த சமூகத்திலே அனுமதிக்கின்ற போது அதை கையாளுகின்றவர்கள் எவ்வளவு பொறுப்புடனும் கவனத்துடனும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு சமூகத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆகவே ஊடக தர்மத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட தம்பி முக்தார் அவர்களும் இந்த உண்மை விளம்புகின்ற இந்த ஊடகத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் நல்ல பயன் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதனால் மக்களாட்சி தத்துவம் மாண்புறும் என்று நம்புகிறோம். சமூக நீதி செழிவுறும் என்று நினைக்கிறோம். மதச்சார்பின்மையும் மனித நேயமும் நல்லிணக்கமும் மேலும் வலுப்பெறும் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த முயற்சி வெற்றி பெறுவது அவர்களுக்கு மட்டுமே உள்ள கவலை அல்ல. இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற நினைக்க வேண்டும். அந்த வகையிலே அவர்களை வாழ்த்தி அமைகின்றேன்.
Best college. Interesting courses. Endless job opportunities. 124 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது இந்தியாலயே எங்க காலேஜ் தான். ஸ்டார் ஹோட்டல்ஸ், க்ரூஸ், ஏர்லைன்ஸ்ல எங்க காலேஜோட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தங்க மெடல் கல்லூரி சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருக்கும் சென்னை அமிர்தாவிலிருந்து ஃபவுண்டர் திரு பூமிநாதனுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முக்தார். சென்னை அமிர்தால படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைக்குதாமே, அப்படியா? 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வேர்ல்டு ஃபுல்லா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ 100% பிளேஸ்மெண்ட் உறுதி. 100% சார், 300% வேலை உறுதி. நல்லா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கையில 3 ஆஃபர் வச்சிருக்காங்க. சென்னை அமிர்தாவில் பிரீமியம் பேட்ச் கிளாஸ் வரும் ஜூன் 15 முதல் ஆரம்பம். டோன்ட் மிஸ் இட்.